ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பிலே இன்று நாம் 11வது நாள் நோன்பை நோட்டு கொண்டிருக்கிறோம். ஆழ்வார்கள் வரிசையிலே முதலாழ்வார்களிலே பூதத்தாழ்வாரை இன்றைய தினத்திலே முன்னிட்டு அவரையும் இந்த கோஷ்டியில இணைத்து கொண்டு இந்த நோன்பை தொடர்வதாக நமக்கு பூர்வாச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பூதத்தாழ்வாரை முன்னிட்டு நாம் இன்றைய நோன்பை துவங்குகிறோம். இன்றைய பாசுரமானது கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலதம் பொற்கொடியே புற்று அறவல்குள் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குறங்கும் பொருளேலோர் எம்பாவாய் என்கிற பாசுரம். இந்த நிலையில எழுப்பக்கூடிய பெண் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே இருக்கிறார் என்று பார்க்கிற போது, இந்த ஆயர்பாடிக்கெல்லாம் செல்ல பிள்ளையாக ஒரு ஆண்மகன் இருக்கிறான் என்றால் அது கண்ணன். கண்ணனைத்தான் அந்த ஊர் மிகவும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறது. அதற்கு எதிர்நிலையிலே இந்த ஊரெல்லாம் கொண்டாடக்கூடிய ஒரு பெண் பிள்ளையாக இருப்பவளைத்தான் இன்றைய தினத்திலே எழுப்புகிறாள். கண்ணனை போல ஒரு உயர்ந்த குலத்திலே பிறந்தவளாகவும் இந்த ஊராராலே கொண்டாடப்படக்கூடிய நிலையிலே இருப்பவளாகவும் ஒரு கொள்கொம்பிலே பற்றிவிட வேண்டிய கொடி போன்ற நிலையை உடையவளை இன்று எழுப்புகிறார். இதிலிருந்துதான் நம்ம எதிலே தெரிந்து கொள்ளலாம் என்கிற போது, கோவலதம் பொற்கொடியே புற்றறவல்குள் புனமையிலே செல்வ பெண்டாட்டி என்று சொல்கிற விதத்திலே அந்த பெண்ணினுடைய ஏற்றத்தை சொல்லுகிறார். இந்த நிலையெல்லாம் இருப்பதனால அந்த பெண் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறார் என்றால், இப்ப நாமெல்லாம் திருப்பாவை நோன்பை எதற்காக நோக்கிறோம்? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அடைய வேண்டும், அவரோடு சேர்ந்து இருந்து இந்த நோன்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் நிறைவாக அவனையே அடைவதற்காக இந்த நோன்பை நோக்கிறோம். ஆனால் இந்த பெண் எப்படி இருக்கிறாராம்? நீங்களெல்லாம் கண்ணனை அடைவதற்கு நோன்பு நோக்கலாம், ஆனால் என்னை அடைவதற்கு கண்ணன் தான் நோன்பு நோக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இருக்கக்கூடிய பெண்ணை இன்றைய தினத்திலே ஆண்டாள் நாச்சியார் எழுப்பி இந்த கோஷ்டியிலே சேர்க்கிறார். கற்று கரவை என்று சொல்கிறார். ஒன்று கன்றாக இருக்க வேண்டும், இல்லை பால் கொடுக்கக்கூடிய பசுவாக இருக்க வேண்டும். இது இரண்டும் கலந்ததான ஒரு நிலையை சொல்றார். கற்று கரவை கன்றுகளாக இருந்தாலும் கூட கண்ணனுடைய கரபரிசம் பட்டு வளர்வதனாலே தினந்தோறும் அவர் என்ன செய்கிறாராம்? ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய கன்றுகளை எல்லாம் தடவி கொடுத்து தொட்டு பரிமாறுகிறார். அவனுடைய அந்த கரபரிசம் பட்டதனாலே கன்றாக இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய அந்த பசுவாக மாறி பால் கொடுக்கக்கூடிய கறவையாக மாறிவிட்டதாம். இப்படியெல்லாம் நடக்குமா? கன்று கன்றாகத்தானே இருக்கும், பசு பசுவாகத்தானே இருக்கும் என்று சொல்லுகிற போது, வைகுண்டத்திலே நித்திய சூரிகள் எப்போதும் 25 வயது நிறைந்த ஒரு இளைஞர்களாகவே தான் இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த வயதை விட்டு வயது கூடவும் கூடாது, குறையவும் குறையாது. அதற்கு என்ன காரணம்? பகவானுடைய கண் பார்வையிலேயே அவனுடைய பரிசத்திலேயே இருப்பதனாலே அவர் என்றும் இளைஞர்களாக யுவாவாகவே இருக்கிறார்கள். அதனாலே கண்ணனுடைய கரபரிசம் பட்டதனாலே கன்றாக இருக்கக்கூடியது கறவையாக மாறுவதிலே ஆச்சரியம் இல்லை. இதாவது பரமபதத்தில் இருக்கக்கூடிய நித்திய சூரிகளுக்கு சொல்றோம். தசரதர் ஒரு வார்த்தை சொல்றார். தசரதர் இங்க எவ்வளவு காலம் வாழ்ந்தார் நமக்கு தெரியும். 60,000 காலம் வாழ்ந்த பிறகுதான் அவர் யாகம் செய்து இந்த ராமனை மகனாக பெறுகிறார். அப்ப அவர் வயது என்னவாக இருக்கும்? அந்த வயதில் அவர் சொல்றார், நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க ராமன் பிறந்த பிறகு என்று கேட்கிற போது, தேவகுமாரனை போன்ற உருவம் உள்ளவனாக இருக்கிறார். சகலவிதமான ஆபரணங்களை அணிந்தவனாக இருந்து கம்பீரமாக நடந்து வரக்கூடிய என் மகனான ராமனை பார்க்கிற போது நான் 25 வயது இளைஞனாகவே மாறிவிடுகிறேன்.
அவனை கண்ணாலே பார்க்கிற போது நான் அந்த நிலையை அடைகிறேன். அவனை மனதிலே நினைக்கும் போது என் மனதெல்லாம் ஆனந்தத்திலே குதூகலிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ 66,000 வருஷம் வாழ்ந்த தசரதனுக்கே இந்த நிலை ஏற்பட்டதுன்னா ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய கன்றுகள் கண்ணனுடைய மேற்பார்வையிலே இருக்கிறதுனால அந்த கன்றுகள் கறவையாக மாறியதில் ஆச்சரியம் இல்லை. ஏன் அப்படி நினைக்கிறோம்? இப்படியெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற நிலை வரும். அதாவது கண்ணனை மனதாலே நினைக்கிற போது ஆனந்தம் ஏற்படுகிறது. அவரை கண்ணாலே கண்டாலே நாம் வயது குறைந்தவர்களாக ஆகிவிடுகிறோம். அவன் கரப்பரிசம் பற்றால் நாம் என்ன செய்கிறோம்? சிசுவாயிருக்கிற நிலை மாறி கண்டு பால் கொடுக்கக்கூடிய பசுவாக இங்க மாறிவிடுகிறது என்ற நிலை. அப்ப கண்ணனுடைய நினைவு, அவனுடைய கண் பார்வை, அவனுடைய பரிசம் நம்மிடத்தில் இருந்தால் எப்போதும் நாம் குதூகலத்துடனே இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படி கற்று கறவைங்கிறார். ஏன் இந்த கன்றுகளை பற்றி இங்கே முதலே சொல்ல வேண்டும்? பகவான் பசுக்களை பார்க்கிற போது அது மேல இறக்கப்படுவார். அந்த பசுக்கள் ஓரளவுக்கு ஞான குறைவானது, அது மேல அவருக்கு எப்பயுமே கொஞ்சம் அன்பு ஜாஸ்தி. அதனாலதான் பசுமேய்க்க குலத்திலே பிறந்தார். அதுலேயுமே அதுல இருக்கக்கூடிய கன்றுகளை பார்க்கிற போது அது மேலதான் அவருக்கு பாசம் அதிகமா போகும். ஏன் அந்த மாதிரி போகுதுன்னா, அந்த கன்றுகள் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கக்கூடியது. அதுவாக போய் புல்மேய தெரியாது, அதுவாக போய் பால் குடிக்க தெரியாது. நம்ம கலட்டி விட்டா அது போய் பால் குடிக்கும். அப்ப இதுல என்ன தெரியுது? தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத நிலையிலே இருப்பவர்கள் மேலேதான், அந்த மனதோடு இருப்பவர்களுக்கு தான் பகவானுடைய கருணை முதலிலே வருகிறது. நான் நம்மளை காப்பாற்றிக்கலாம் இருக்க இருக்க என்ன ஆகும்? பகவான் சொல்வார், சரி உன்னோட முயற்சி, அதை நான் தடுக்க விரும்பலை, உன்னைய காப்பாற்ற முடிஞ்சா நீ காப்பாற்றிக்க, உன்னால முடியலைன்னா சொல்லு, நான் வர்றேன். திரௌபதிக்கு அந்த நிலைமை தான். கடைசியில சரணாகதி அடைஞ்ச பிறகுதான் அங்கே ரட்சித்தார். அதனால கன்றுகள் மேலே அவருக்கு எப்பயுமே அந்த ஒரு உகப்பு பெருசு. ஆக தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பசுக்கள் மீதும் கன்றுகள் மீதும் பகவானுக்கு எப்பயுமே உகப்பு ஜாஸ்தி என்பதை பற்றி ஆழ்வார்கள் பாசுரத்திலே சொல்லும்போது நம்மாழ்வார் என்ன சொல்றார்? திவத்திலும் பசுநிறை மேய்த்தி உவத்தி செங்கனி வாயங்கள் ஆயர் தேவேங்கிறார். மேய்ப்பு உவத்திங்கிறார். பசுக்களை மேய்க்கிற போது உகப்போடு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் படிக்காதவங்க என்ன சொல்றோம்? நீ எல்லாம் மாடு மேய்க்கத்தான் லாயக்குன்னு சொல்றோம். ஆனா உலகத்தையே படைத்து காத்து ரசிக்கக்கூடிய பரமாத்மா அந்த பசுக்களை மேய்ப்பதற்கு உகப்போட இருந்தார், உகப்போட மேய்க்கிறார். நம்ம எந்த காரியம் செய்கிறோமோ அதிலே நாம முதல்ல முழு ஈடுபாடோடு செய்ய வேண்டும். ரெண்டாவது, அங்க என்ன, தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாத அந்த பசுக்களை மேய்ப்பதிலே அவருக்கு அவ்வளவு பெரிய உகப்பு. ஆக பசுவை மேய்ப்பதிலே இவருக்கு உகப்பு ஏற்படுகிறது என்று சொல்லுகிறார். இது நம்மாழ்வார் சொல்றார். திருமங்கையாழ்வார் என்ன சொல்றாருன்னா, கன்று மேய்த்து இனிதுகந்த காலாய். பசுக்களை மேய்க்கிற போது உகப்புனர், கன்றுகளை மேய்க்க போது இனிது உகப்பா. அது அதை விட ரெட்டிப்பு சந்தோஷம் கொடுக்குதான் பகவானுக்கு என்கிற நிலையிலே இந்த கன்றுகள் மேலும் இந்த கறவைகள் மேலும் பகவானுக்கு இவ்வளவு பெரிய ஒரு அன்பு இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கிற போதுதான் சொல்றாரு. இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆத்மாக்களை பற்றி பார்க்கிற போது இந்த ஆத்மாக்கள் எல்லாம் என்ன நினைக்கும்? நம்மை நாமளே காப்பாற்றி கொள்ளலாம் என்ற நிலையிலே இருக்கும். அப்போ அவர்களை விட ஆயர்கள் மேல அவர் கொஞ்சம் பாசம் அதிகமா. ஏன்னா மற்றவர்களை விட ஞான குறைவாக இருக்கக்கூடியவர்கள் ஆயர்கள். அதனால ஆயர்கள் மேலே அவருக்கு பிரியம் அதிகம். அந்த ஆயர்களிலே ஆயர்வாடி பெண்கள் மேலே அவங்களுக்கு ரொம்ப பிரியம் அதிகம். ஏன்னா இந்த ஆயர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்காங்கன்னா அவங்க அதை விட ஞான குறைவாக தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாத நிலையில இருப்பதனாலே ஆயர்வாடி பெண்கள் மேலே அவருக்கு கொஞ்சம் பாசம் அதிகம். அதுல ஆயர்வாடி சிறுமியர்களா இருந்தா அதை காட்டிலும் அவருக்கு இன்பம். அந்த ஆயர்பாடியில் இருக்க பசுக்கள் மேலே அவருக்கு இன்பம். அந்த பசுக்களிலும் கன்றுகள் மேலே அவருக்கு பாசம் அதிகம். இதுல இருந்து நமக்கு என்ன சொல்றாங்க? பூரணமாக பகவானை சரணமடைந்து விட்டு என்னை காப்பாற்ற வேண்டிய முழு பொறுப்பு உன்னுடையது,
என்னிடத்திலே எதுவுமே இல்லை. நீசனே நிறை ஒன்றுமிலேன், நின்கண் பாசம் வைத்தேன். பகவான்கிட்ட போகும்போது என்ன சொல்றாரு? நீங்க என்ன கொடுத்தீங்கன்னு அவர் பார்க்கறது இல்லை, இந்த நினைவு தான் அவர் கேட்கிறார். நீசனே என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, நிறை ஒன்றிலேன், ஆனா என்ன செஞ்சிருக்கிறேன்? நின்கண் பாசம் வைத்தேன். உன்னிடத்துல பாசம் வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலைதான் என்னிடம் இருக்கிறது என்று நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி கற்று கறவை கணங்கள் பல இந்த நிலையில பகவானோட பிரியத்துக்கு உகப்பான பசுக்களும் கன்றுகளும் இன்று எழுப்பக்கூடிய பெண்ணுடைய வீட்டில் எவ்வளவு இருக்கிறான்? கணங்கள் பல. ஒவ்வொரு கூட்டமா எடுக்கிறான். ஒரு பட்டின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு 100 மாடு சேர்ந்தது, ஒரு பசுமாடு சேர்ந்தது ஒரு பட்டின்னா அந்த 100 மாத்திரம் அவங்ககிட்ட இல்லையா, இந்த 100 பசுமாடுகள் இருக்கிற பட்டி போல பல இருக்கா. அது எவ்வளவுனே எண்ணி பார்க்க முடியாதான். ஏன் அப்படி எண்ணி பார்க்க முடியாதுன்னா, நாராயணா என்று சொல்லுகிற போது நர அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு, நாரன்னா அதை விட கொஞ்சம் அதிகம், நாரான்னு சொல்லிட்டா அதுக்கு எண்ணிக்கையே இல்லை, அதுல எல்லாம் அடங்கிடும். அப்படி நாராயணா என்று சொல்லப்படக்கூடிய நிலையில எவ்வளவு வஸ்துக்கள் இருக்கிறதோ அதை கூட எண்ணிவிடலாம். அதை விட அதிகமான அளவிலே பசுக்கள் இருக்கிறது. அந்த கணங்கள் பல என்று சொல்லுகிறார்கள். பகவான் ரட்சிக்கக்கூடிய ஆத்மாக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுன்னு கூட சில நேரம் எண்ணி சொல்லிடலாம். ஒரு பெரிய ஞானி வந்தா இவ்வளவு ஆத்மா இருக்குங்க அப்படின்னு கூட சொல்லிடலாம். அவன் ரட்சிக்கக்கூடிய வஸ்துக்கள் இவ்வளவு இருக்குன்னு ஒரு எல்லையை சொல்லிடலாம். ஆனாலும் இவர்களுக்கு பசுக்களினுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியாது. ஒரு வீட்டில் இருக்கிற பசு, நமக்கு இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு பசுவை நம்ம பராமரிக்க முடியாத நிலையில வாழுகிறோம். ஆனால் ஆயர்பாடி எவ்வளவு செழிப்பா இருந்திருக்குது. ஒரு வீட்டிலேயே எண்ணிக்கையில் அடங்காத பசுக்களையும் கன்றுகளையும் வைத்திருந்தார்கள். சமீபத்தில் நாங்கள் அந்த ஆயர்பாடி போகும்போது அங்க இருக்கவங்க சொன்னாங்க, கண்ணனுடைய வீடுன்னு சொல்லி அவர் வளர்ந்த வீடுன்னு சொல்லி காட்டினாங்க. அது இப்ப இருக்கிறது கொஞ்சம்தான். அவருடைய வீடு மாத்திரம் 7 கிலோமீட்டர் சுற்றளவு உடையதான். யாருடைய வீடு? கண்ணன் ஒருவருடைய வீடு 7 கிலோமீட்டர் அளவுல இருந்துச்சுன்னா அதுல 5 லட்சம் பெண்கள் இந்த நோன்புல கலந்துக்கிட்டாங்கன்னு சொன்னா அப்ப 5 லட்சம் குடும்பம் சேர்ந்தா அப்ப ஆயர்பாடி எவ்வளவு பெருசா இருந்திருக்கு. அவ்வளவு பெரிய அந்த ஆயர்பாடியிலே ஒரு வீட்டிலே இவ்வளவு பசுக்கள் இருக்கு. அப்ப ஆத்மாக்களுடைய எண்ணிக்கையை எண்ணினாலும் எண்ணிவிடலாம். பகவானுக்கு குணங்கள் எவ்வளவுனே தெரியாது. பகவானுடைய குணங்கள் இத்தனை யாராவது அறிஞ்சிட்டு சொல்ல முடியுமா? அதை கூட சில நேரத்திலே அவன் குணங்கள் இத்தனைன்னு சொல்லிவிடலாம். அதை விட அதிகமான பசுக்களை இந்த வீட்டிலே கொண்டிருக்கிறார்கள். கற்று கறவை கணங்கள் பல. அந்த பலன்னு சொல்ற ஒரு வார்த்தையில தான் எண்ணிக்கை அடங்காம போயிடுது. நீங்க எவ்வளவு பணம் வச்சிருக்கிறீங்க? இவ்வளவுன்னு சொல்லிட்டா இவ்வளவுன்னு தெரியும். எவ்வளவு வச்சிருக்கிறீங்க? நிறைய அப்படின்னா அது எவ்வளவு நம்ம கணக்கு சொல்ல முடியாது. அதே போல இங்க இந்த பலங்கிற வார்த்தை அந்த பசுக்களினுடைய கூட்டத்தை எண்ண முடியாது என்பதை நமக்கு உணர்த்துகிறது. இதைத்தான் சொல்றாங்க தசரதரை பற்றி சொல்லுகிற போது, தேர்கள், யானைகள், குதிரைகள் ஆகியவற்றை மிக அதிகமாக உடையவரான தசரதர் என்று அரசர் ஒருவர் இருந்தார் என்று சொல்ற. அப்ப இதெல்லாம் மிக அதிகம்னு சொல்லிட்டா எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு படை பரிவாரங்களை உடையவன் என்று சொல்லி தசரதருக்கு மேன்மையை சொன்னது போல இந்த பெண்ணினுடைய குடும்பத்தை பற்றி சொல்லுகிற போது இந்த கணக்கில் அடங்காத பசுக்களை பெற்றிருக்கிறான் என்று சொல்லுகிறார். ஆழ்வார் பாசுரத்துல பகவானுடைய குணங்களையும் ஆபரணங்களையும் நாமங்களையும் பற்றி சொல்லுகிற போது பலபலவே ஆபரணம், பேரும் பலபலவே, பலபலவே சோதி வடிவு பண்பெண்ணில், பலபல கண்டு உண்டு கேட்டு உற்று மோந்து இன்பம் பலபலவே ஞானமும் பாம்பனை மேலேற்கேயோங்கிற. பகவானுடைய குணங்கள் இவ்வளவு, பேர் இவ்வளவு, ஆபரணங்கள் இவ்வளவு, அவனை அனுபவிக்கக்கூடிய அளவு இவ்வளவு என்று, அவனுடைய பண்பு இவ்வளவு என்று எதையுமே நாம் கண்டுபிடிக்க முடியாது. அதை போல இந்த பெண்ணினுடைய வீட்டிலே பசுக்கள் நிறைந்ததாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். சரி, இவ்வளவு பசுக்கள் இருந்தா இதை கறக்கிறது எப்படி? இன்னைக்கு 4 பசுமாடு இருந்தா அதை பாலை கறப்பதற்குண்டான ஆட்கள் நம்மிடத்திலே இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு எந்திரத்தை தயார் செய்து அதன் மூலியமாக பாலை கறக்கணும்னு சொல்றோமே. இப்படி எண்ணில் அடங்காத பசுக்கள் இருக்குன்னா அந்த ஊர்ல அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க தான் பால் கறக்கணும். அது ஏற்கனவே கண்ணன் இங்கே வந்த பிறகு இருக்கிற பசுக்கள் எல்லாம் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆகிவிட்டது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்களாக இருக்கிறது. குடமிட்ட
குடம் இடாத குறைதானே தவிர பால் வற்றி போகிறது என்ற நிலையே அங்கே இல்லை. அப்ப இதையெல்லாம் யார் கறப்பாங்கன்னா அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் கறக்கக்கூடிய சக்தி படைத்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பல கறந்து அந்த வீட்டில் இருக்கவங்க எப்படி செய்வாங்களாம், பல வேத விற்பனர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய சில சடங்குகளை ஒருவராகவே இருந்து அந்த சடங்கை அனைத்தையும் செய்யக்கூடியவன் எப்படி செய்வானோ அதை போல தான் ஒருவனாகவே இருந்து இந்த அனைத்து பசுக்களிலும் பாலை கறக்கக்கூடியவனாக இருக்கிறார். அப்படி கறக்கிற போது எந்த நிலையில இருக்கிறான்னா, வேதத்தை படிக்கிற போது ஒரு பிராமணன் எந்த ஒருநிலைப்பட்ட நிலையில் இருப்பானோ அந்த நிலையிலிருந்து கறக்கிறார். இவ்வளவு பால் கறக்கும் போது வேற பக்கம் சிந்தனை போச்சுன்னா 2 மாடு விட்டு போகும். அதனால என்ன பண்றாரு, ஒரே நினைவோடு இருந்து இந்த பாலை கறக்கக்கூடியவனாக இருக்கிறார். அப்படி கறக்கிற போது அவர் எந்த நிலையில இருக்கிறான்னா, ஒரு சத்திரிய குலத்திலே பிறந்தவன், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகுதான் அவன் போய் யுத்தகலத்துக்கு போகணும்னு ஒரு நியதி இருக்கு. ஆனா என்ன செய்யறான், தன்னுடைய திறமையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, தன் மனதிலே இருக்கக்கூடிய தைரியம், வீரத்தை வெளிப்படுத்தும் விதமாக குறைந்த வயதிலே யுத்தகலத்துக்கு போகிறான். அப்படிப்பட்ட நிலையிலே நின்று இந்த பாலை கறக்கக்கூடியவனாக உன் குலத்தார்கள் இருக்கிறார்கள். எதனால அந்த எண்ணங்கள்லாம் ஏற்படுகிறதுனா, உங்கள் பிறப்பினுடைய அடிப்படை. யாதவ குலத்திலேயே பிறந்து இந்த பசுக்களோடையே பழகி இந்த பசுக்களையே வளர்த்து இதையே பராமரிக்கக்கூடிய ஒரு நிலை இருப்பதனாலே இதை உங்கள் குடும்பத்தார் மாத்திரமே அடங்க பாலை கறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இப்படியெல்லாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு எழுப்பப்படக்கூடிய பெண்ணினுடைய மேன்மை என்ன என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் இதையெல்லாம் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு சொல்லி, கணங்கள் பலகறந்து, இப்படிப்பட்ட சக்திவான் செல்வம் மிகுந்த எவ்வளவு பசுக்கள் இருந்தாலும் அதை நீங்களே பால் கறக்கக்கூடிய சக்தி உடையவர்களாக, வல்லமை உடையவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் இருக்கிறதுனால இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறது உண்மை. உங்களுடைய அந்த வன்மையை, அந்த திறமையை, உங்களுடைய வலிமையெல்லாம் நீ எங்க கிட்ட காட்டு. அதுதான் இப்ப பிரச்சனை. நீ இதெல்லாம் யார்கிட்ட காட்டணும்னு நாங்க பின்னாடி சொல்றோம். இப்போது நீ எங்களிடத்திலே காட்டுவது மிகவும் தவறு. ஏனென்றால் உன்னை விட்டு பிரிந்தால் வாழவே மாட்டோம், எங்கள் உயிர் தரித்திருக்காது என்ற நிலையிலே இருக்கக்கூடிய எங்களிடத்தில இதையெல்லாம் நீ காட்டக்கூடாது. நீ என்ன செய்கிற, எங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் உயிர் வாழலாம்ங்கிற நிலைக்கு நீ இருக்கிறாய் போல இருக்கிறது. அதனால உனக்கு அந்த மனதிடம் இருக்கும். ஏன்னா உங்கள் குலத்திலே, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குணம் அப்படி, எதையும் திடமாக சந்திக்கக்கூடிய ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கிறது. ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. உன்னை விட்டு பிரிந்து விட்டால் அந்த கணமே நாங்கள் சோர்ந்து விடுவோம், எங்கள் உயிரே கூட போனாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்ற நிலையிலே இருக்கக்கூடிய எங்களிடத்தில உங்களுடைய திறமையெல்லாம், உங்களுடைய வேகத்தையெல்லாம், உங்கள் பெருமையெல்லாம் காட்டலாமா அப்படின்னு சொல்லி இந்த கோஷ்டிகள் கேட்கிறாங்க. அதனால நீ உடனே எழுந்து வந்து பெண்ணே எங்களோடு கலந்து கொண்டு இந்த கோஷ்டியை நிறைவுபடுத்த வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்ப அவங்க கேட்கிறாங்க, என்னுடைய இந்த அருங்காரியங்களை யாரிடத்துல காட்டலாம்ங்கிறீங்க? நானா கேட்கல. எங்க குடும்பத்தினுடைய சிறப்பை பற்றி சொல்லும் போது கனைத்து, இளம், கட்டெருமை, கன்று கிறங்கி என்று கற்று கறவை கணங்கள் பலகறந்துன்னு நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கிறீங்களே, எங்க குல சிறப்பையெல்லாம் சொல்லியிருக்கிறீர்களே, இதையெல்லாம் நாங்க அப்ப யார்கிட்ட காட்டலாம்? உங்ககிட்ட காட்டல அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும்? செற்றார் செரு செய்யும் செற்றார்களிடத்திலே காக்க வேண்டும். யாரிடத்திலே காட்ட வேண்டும்னா எதிரிகளிடத்திலே காட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். எதிரிகள் யார்? ஒரு பகவானை சரணமடைந்த பிறகு, அவனே தஞ்சம் என்று வந்த பிறகு நமக்கான எதிரிகளே கிடையாது. என வைணவனுடைய நோக்கம் என்னவாக இருக்கும்? எல்லா ஆத்மாக்களும் நன்றாக இருக்க வேண்டும், எல்லோரும் நல்கதி அடைய வேண்டும், எல்லோரும் பரமபதத்துக்கு போய் சேரணும். இங்கே இருக்கிற வரைக்கும் இன்பமான வாழ்வு வாழ வேண்டும், அதற்கு பிறகும் பரமபதத்திலே போய் பகவானை அனுபவிக்கிற அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிற பிறகு இவர்களுக்கு நீ எதிரி எங்கிருந்து வர்றாங்க? அப்ப வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற பாகுபாடு இங்கே இருக்கிறதான்னா அது இல்லை. ஆனாலும் சில எதிரிகள் இருக்கிறார்கள். யார் அந்த எதிரிகள்னா, பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பெருமையை பொறுக்க முடியாதவர்கள்.
கண்ணனை எதிரியாக நினைக்கிறவர்கள் தான் நமக்கு எதிரி. அவர்களிடத்திலே சென்று காட்ட வேண்டும். பகவானுக்கு சில எதிரி இருக்காங்களா? இப்படி ஒரு கணக்கு வரும் இல்லையா? ஒரு பாகவதர் ஆயிட்டோம், நமக்கே எதிரிகள் இருக்கக்கூடாது, எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும். அதான் சொன்ன, நம்ம கண் போனதுக்கு காரணமாக இருந்த நாலூரானுக்கும் நல்ல கதி செய்ய வேணும் என்று கேட்ட வைணவத்தில் இப்ப அடியவர்களுக்கு எதிரிகள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல இப்ப பகவானுடைய பெருமையை பொறுக்க முடியாதவர்கள் எதிரின்னு சொல்லி இருக்கிறீங்களே, அப்ப பகவானுக்கு வேண்டாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களா? இப்ப இந்த உலகத்தை படைத்தவர் யார்? பகவான். அவர் படைக்கும் போதே நமக்கு வேண்டாதவங்கன்னு கொஞ்சம் பேர்த்த படைச்சுங்க அனுப்புறாரா? அப்படி செஞ்சா அவர் பரமாத்மாவா? அவர்களுக்கு விரோதிகள் வேண்டாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமான்னா அதுக்கு என்ன சொல்றாங்க? அவனுடைய அடியவர்களுக்கு யார் துன்பம் நினைக்கிறார்களோ, தீங்கிழைக்கிறார்களோ அவர்கள் அவனுக்கு எதிரி. பகவானை துவேஷிப்பவர்கள் நமக்கு எதிரி, அடியவர்களை துவேஷிப்பவர்கள் பகவானுக்கு எதிரி. இதுதான் அந்த செற்றார்களே ஒழிய தனிப்பட்ட விரோதத்தில் யாருமே நமக்கு எதிரிகளாக இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எங்க பார்க்கலாம்? ராமாயண காலத்துல விபீஷன் ஆழ்வார் இலங்கையிலிருந்து புறப்பட்டு ராமனை சரணமடைய வருகிறார். அப்படி வருகிற போது தலைவராக இருக்கக்கூடிய ராமன் வாங்கன்னு சேர்த்துக்கலன்னு சொல்லலை. அப்பயே ஜனநாயகத்தை கடைபிடித்திருக்கிறார். இப்படி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, இவரை நம்ம கூட சேர்த்து கொள்ளலாமா என்று கேள்வி கேட்கிற போது அங்க என்ன சொல்றாங்க? இவர் நம்முடைய விரோதியான ராவணனிடத்திலே இருந்து வந்திருக்கிறார், அதனால இவரை சேர்ப்பதை பற்றி யோசனை பண்ணி தான் சேர்க்கணும் அப்படின்னு ராவணனை விரோதியாக சொன்னார். ராவணன் ஏன் ராமனுக்கு விரோதி? பிராட்டியை கவர்ந்து சென்றதுனாலே விரோதி, அவனுடைய அடியவர்களுக்கு துன்பம் ஏற்படுத்தியதுனாலே விரோதி. அப்படி விரோதி என்று நமக்கு நிர்ணயிக்கிறது யாருன்னா, பகவானுடைய பெருமையை பொறுக்க முடியாதவர்கள் விரோதி அப்படிங்கிற நிலை இருப்பதனால இங்க என்ன அந்த அவதாரத்தில் என்ன நடக்குது? கிருஷ்ணாவதாரத்தில் கம்சன் 2 விதமான அவச்சாரங்களையும் செய்கிறான். கண்ணன் மீதும் துவேஷம், அவன் அடியவர்கள் மீதும் துவேஷம் இட்டுக்கான். அதான் தீய புந்தி கஞ்சன், தீய புத்தி நிறைந்த கம்சனாக இருக்கிறான். யார் மேல? கண்ணன் பிறப்பதற்கு முன்னே இருந்து கண்ணன் ஒருவன் பிறக்க போகிறான் என்று தெரிந்து கொண்டு அவனை கொன்றே தீர வேண்டும் என்று தீய புத்தியோடே இருக்கிறான். கண்ணன் பிறக்க போகிறானா? பிறக்கட்டும், கண்ணா உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு நீ என்னை கொல்ல போறேன்னு கேட்டிருந்தா கண்ணன் கொல்ல போறதில்லை. ஆனா பிறப்பதற்கு முன்னே இருந்தே மனதிலே அவன் மீது தீய புத்தி வைத்து கொண்டான். ஆக பகவான் மேலே துவேஷமாக இருந்தான். அதற்கடுத்து என்ன செய்தான்? சாது சனத்தை நலியும் கஞ்சன். யாருடைய சாது சனத்தை? கண்ணனுக்கு உற்றவர்களை, கண்ணனை வேண்டியவர்களாக நினைப்பவர்களை, கண்ணனிடம் பக்தி செய்பவர்களை பூரா துவேஷமாக நினைத்தார். ஆக இந்த 2 நிலையும் கஞ்சன் இடத்துல இருக்கிறது. பகவானிடமும் அபச்சாரப்படுகிறான், அவனுடைய அடியவர்களிடத்திலுமே அபச்சாரப்படுகிறான். இந்த 2 நிலையும் அவனிடம் இருப்பதனாலே இப்போது இந்த செற்றார் என்று சொல்வதை யாருன்னா கம்சனைத்தான் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கம்சன் போன்றவர்களிடத்திலே தான் உன்னுடைய திடத்தை நீ காட்ட வேண்டுமே ஒழிய எங்களிடத்திலே நீ காட்டக்கூடாது என்று இங்கே இந்த பெண்கள் அவர்கிட்ட சொல்றாங்க. செற்றார் திரள் அழிய, அப்படி செற்றார்களுடைய வேகமெல்லாம் அவருடைய சக்தி எல்லாம் போகக்கூடிய அளவிலே அவர்களிடத்திலே போய்தான் நீ சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் கம்சன் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறான்? கண்ணன் பிறந்து விட்டான், நம்மை கொல்வதற்காக ஆயர்பாடியிலே வளர்ந்து கொண்டிருக்கிறான் என்று தெரிந்த பிறகு கூட அவனுடைய குணம் மாறவில்லை. என்ன சொல்றான்னா, பிராமணரை போல வேதம் மோதி திரியும் பிரம்மனும் பஸ்பம் கபாலம் முதலியவற்றை பூண்டு கொண்டு சுடுகாட்டிலே திரியக்கூடிய சிவனும், நம்பை ஊர்வசி மேனகை போன்றவர்களோடு இன்பத்தில் திளைக்கக்கூடிய இந்திரனும், திருப்பார்கடலிலே ஓடி ஒழுந்து படுத்து கொண்டிருக்கக்கூடிய திருமாலும், இவர்கள் யாருமே எனக்கு சமானமானவர்கள் இல்லை, நான் தான் மிக சக்தி படைத்தவனாக இருக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு தான் அப்புறமும் இருக்க. அப்படிப்பட்ட எதிரிகளிடத்திலே தான் உங்களுடைய வன்மையை காட்ட வேண்டுமே ஒழிய உன்னையே தஞ்சம் என்று வந்து உன்னையே கோஷ்டியில் சேர்த்தால்தான் நாங்கள் உயிர் வாழ்வோம் என்ற நிலையில இருக்கக்கூடிய
எங்களிடத்திலே நீ உங்களுடைய வன்மையை காட்டக்கூடாது. அப்படிப்பட்ட எதிரிகளை என்ன செய்யணும்? சென்று சரி செய்யணும். அப்படி ஒரு விரோதி இருக்கிறான் என்று தெரிந்துவிட்டால் அவன் இருக்கிற இடத்திலே தேடி போய் அவனை நாம வெற்றி கொள்ள வேண்டும். அதுதானே சிறப்பாக இருக்கும் என்று சொல்லுகிற போதான் சொல்றாரு, எதிரிகள் ஊருக்குள்ளே படையெடுத்து வந்தாலும் அவர்களிடத்திலே போரிடாமல் இருக்கக்கூடியது அடைக்கலமாக அடைவது அதம வீர லட்சணம். ஒருத்தர் சண்டைக்கு வர்றான், வந்தா எதிர்த்து போரிடணும். சண்டைக்கு வர்ற போதே என்ன பண்ணிடுறது? வெள்ளக்கொடி காட்டி போய் காலில் விழுந்துடுறது. அது வீரம் இல்லை, அது அதம வீரம். சரி, எதிரி வந்துட்டான், எப்படியாவது நம்ம வெற்றியோ தோல்வியோ போராடி பார்க்கலாம் என்று போராடுவது மத்தியம வீரம். எதிரி ஒன்று இருக்கிறான் என்று தெரிந்தால் அவன் இருக்கிற இடத்திலே தேடி போய் அவனை அழிப்பது அதுதான் உத்தம வீரம். உங்களிடத்திலே இருப்பது என்ன? இவ்வளவு செல்வங்கள் நிறைந்திருந்தாலும் உங்களுடைய குலம் எப்படிப்பட்ட குலமாக இருக்கிறது? எதிரிகளை தேடி சென்று போய் அழிக்கக்கூடியவனாக இருக்கிறார். ஏன்னா நீங்க கண்ணனுடைய அடியவர்களாக இருப்பதனாலே ராமனுக்கு அந்த பேர் இருக்கிறது. ராமபிரான் சத்துருக்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே தேடி சென்று அவர்களை சம்ஹாரம் செய்யக்கூடியவனாக இருக்கிறார். ராவணன் வரட்டும்னு அவர் காத்திருக்கல. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி, இலங்கைக்குத்தான் தேடி போனார். அப்படி நீங்கள் தேடி போய் எதிரிகளை அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் நமக்கு வால்மீகி சொல்லுகிற போது ராமனுடைய பெருமையை சொன்னார். ஆழ்வார் சொல்லுகிற போது சென்று கொன்று வென்றி கொண்ட, சென்று கொன்று வென்றி கொண்டன்னு எதிரிகள் இருக்கக்கூடிய இடத்திலே போய் வெற்றி கொள்ளவனாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட வீரம் நிறைந்தவர்களாக, குற்றம் ஒன்று இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள். செல்வ சிறப்போடு இருக்கிறீர்கள், பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். எதிரிகளை அவர்களிடத்திலே தேடி சென்று வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதற்கு மேலே உங்களிடத்தில் குற்றம் ஒன்று இல்லாத. என வீரர்களுக்கு பல குற்றம் உண்டு. என்ன குற்றம் செஞ்சிருவாங்கன்னா, எதிரிகள் படையெடுத்து வர வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மாவே இருப்பது ஒரு விதம், ஈடுபட்ட போரில இருந்து பயந்து புறமிதுகிட்டு ஓடுவது ஒரு விதம், யுத்த காலத்திலே ஆயுதமே இல்லாதவனை போய் வெட்டுவது ஒரு குற்றம். இது மாதிரி குற்றங்களும் உங்களிடத்திலே இல்லை. ஆக எந்த விதமான குறைபாடும் உங்களிடத்திலே இல்லை. இதற்கெல்லாம் மேலாக ஒன்றிருக்கிறது, குற்றம் ஒன்றில்லாத. இதெல்லாம் சாதாரண விஷயம், இதுவரைக்கும் சொன்னதெல்லாம். இன்னொரு குற்றம் உங்ககிட்ட இல்லாம இருக்கு. என்னன்னா, எம்பெருமானையே தஞ்சம் என்று அடைந்திருந்து அவர் மேலே மிகவும் பக்தி செலுத்தக்கூடியவராக இருப்பதனாலே உங்களிடத்தில் குற்றம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதெல்லாம் கூட நம்ம ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. ஆனா பகவானை சரணமடைந்ததுனாலே உங்களிடத்திலே குற்றம் ஒன்றுமே இல்லைன்னா, குற்றமே ஒன்றுமே இல்லைன்னா இங்க வந்து பிறந்திருக்க வேண்டியதே இல்லையே. ஆத்மாவிடத்திலே கர்ம வினைகள் என்கிற ஒரு குற்றம் இருப்பதனாலே தானே இங்க வந்து பிறந்திருக்கிறோம். ஆனா இங்க ஆண்டாள் நாச்சியார் இவர்களிடம் குற்றம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. இது எப்படி நமக்கு பொருத்தமாக இருக்கும் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். அப்பதான் சொல்றாங்க, சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பகவானை பூர்ணமாக சரணமடைந்து விட்டால் சரணமடைந்த நொடியிலேயே நம்மிடம் இருக்கக்கூடிய பாவ புண்ணியங்கள் அனைத்தும் கழிக்கப்படுகிறது. அப்போதே நாம் குற்றமற்றவனாக ஆகிவிடுகிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது சொல்றாங்க, இது எப்படி சொல்றாங்க, அனாதி காலமாக கெட்ட ஆச்சாரங்களை உடையவனாக இருந்தாலும் நெடுங்காலமாக தீமையே செய்து கொண்டு வருகிறான், கண்டதையெல்லாம் உண்பவனாக இருக்கிறான், செய் நன்றி மறந்தவனாக இருக்கிறான், கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய நாஸ்திகனாக இருக்கிறான். இந்த நிலையில இருக்கக்கூடியவன் திடீரென்று ஒரு ஞானம் ஏற்பட்டு பகவானே தஞ்சம் என்று சரணமடைந்து விடுகிறான். அந்த வினாடியே அவனிடத்திலே இருக்கக்கூடிய சகலவிதமான பாவங்களையும் புண்ணியங்களையும் கழித்து நிர்பரம் ஆக்கி விடுகிறான், எந்த தோஷம் அற்றவனாகவும் இருக்கிறான் என்று இங்கே சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. இது எப்படி நடக்குமான்னா, அதுதான் நிச்சயம். நம்ம செய்த பாவங்களை எல்லாம் கணக்கு பார்த்துக்கிட்டு இந்த பாவத்தையெல்லாம் கழிச்சிட்டு நம்ம பெருமாள்கிட்ட போய் சரணமடைவோம். ஏன்னா அவர் பாவங்களை பார்த்தால் தண்டிக்காமல் விடமாட்டாராங்கிற ஒரு பயம் நம்மிடத்துல இருக்கு. அப்படி இருப்பதனால யாருக்கு நட்டம்? பகவானுக்கு நட்டம். இந்த ஆத்மா வந்து நம்மை அடைவதற்கு அஞ்சுகிறதே. அதுக்கு தான் அவர் என்ன சொன்னார், மாச்சு சகா,
கவலையே படாது. சகலவிதமான தர்மங்களையும் வாசனையோட விட்டுவிட்டு நீ என்னை ஒருவனையே சரணமாக பற்று. அப்படி சரணமாக பற்றினால் நான் உன்னை சகலவிதமான பாவங்களிலிருந்தும் விடுவித்து புனிதனாக்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்கலாம். புனிதனாக்குகிறேன் சொல்லிட்டு மாச்சு சகா, கவலைப்படாது. எந்த விதமான கவலையும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் விட்டு விட்டு வர வேண்டும். விட்டுக்கிட்டு வரும்போது எப்படி வரணும்? இதெல்லாம் நான் விட்டுட்டேங்கிற நினைவு கூட இல்லாத நிலையிலே விட்டு விட்டு வந்து சரணம் அடைய வேண்டும். நான் பெருமாள் அடையிறதுக்காக இதெல்லாம் தியாகம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவெல்லாம் நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்து சரணம் அடைந்தா அந்த சரணத்திலும் பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், புறத்தாழ்வான் சரணம் அடைந்து சகல விதமான செல்வங்களையும் விட்டு விட்டு வருகிற போது வழியில கூரத்தாண்டால் என்ன கேட்டாங்க? ஏங்க இந்த வழியில திருடர்கள் பயம் இருக்கான்னு கேட்டாங்க. அவர் கேட்டார் கூரத்தாழ்வார், நம்ம தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டோமே, நம்ம கல்வர்களுக்கு பயப்பட வேண்டிய கட்டாயம் இல்லையே, நீ இப்படி பயப்படுறன்னா நீ ஏதாவது மடியில வச்சிருக்கிறியான்னு கேட்டார். ஏன்னா மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லையே, ஏன் உனக்கு இந்த அச்சம் வருது? அப்ப என்ன வச்சிருக்கேன்னா, இல்லை நீங்க தங்க வட்டில தான் பால் குடிப்பீங்க, எல்லா செல்வத்தையும் விட்டுட்டு போறோம், நீங்க தினந்தோறும் குடிப்பதற்காகட்டுமே தங்க வட்டில மட்டும் எடுத்துட்டு வந்தேன்னாரு. அதனாலதான் உனக்கு பயம் வந்திருக்கு அப்படின்னு புடுங்கி அந்த காட்டுக்குள்ளேயே எரிஞ்சிட்டு வந்துட்டார். ஆக எதையும் விட்டாலும் விட்டு விட்டேன் என்கிற நினைவே இல்லாமல் அந்த வேரடி மண்ணோடு விட்டு விட்டு வந்து என்னை சரணமடைந்தால் நான் உன்னை புனிதனாக்குகிறேன் என்று சொன்னது போல இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? எவ்வளவு துராசாரங்கள் நிறைந்தவனாக இருந்தாலும் பகவானை சரணமடைந்து விட்டால் புனிதனாகிறான். வால்மீகி என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? அவர் வேட்டையாடக்கூடியவர். அந்த ஞானம் ஏற்பட்ட மாத்திரத்திலேயே பகவானை சரணமடைந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மகரிஷியாகி இந்த உலகம் உள்ளளவும் அழியாத ராமாயண காவியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவனாக உயர்ந்தார். அவர் இல்லை நான் பாவத்தெல்லாம் கழிச்சிட்டு வரேன்னா ராமாயணம் நமக்கு கிடைச்சிருக்காரு. அவனை சரணமடைந்தாலே எல்லா நன்மைகளையும் அடைகிறது. இது சாஸ்திரம் சொல்லுகிறது. கண்ணனே பகவத்கீதையில என்ன சொல்றாரு? மிகவும் துராச்சாரத்தை உடையவனாகவும் என்னையே உபாயமாக கொண்டு என்னை அடைந்தானாகில் அவன் சாதுவென்று நினைக்கத்தக்கவன், நல்ல விஷயத்திலே திடபுத்தி உடையவனாக இருக்கிறான், அதனாலே அவன் நல்லவனாகிறான். எவ்வளவோ கெட்ட ஆச்சாரங்களை அவன் கடைபிடித்திருக்கலாம், நமக்கு உபாயமும் உபேயமும் பெருமாள் தான் என்று நினைத்து எப்போது வந்து என்னை சரணமடைகிறானோ அப்போதே அவன் தூய்மையானவன் ஆகிவிடுகிறான். அதனால அதற்கு பிறகு அவனிடத்துல நான் எந்த குற்றங்களையும் பார்ப்பதில்லை. குற்றம் ஒன்று இல்லாத அங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் நமக்கு இவ்வளவு விளக்கத்தை சொல்றாங்க. பகவான் குற்றங்களை காணா கண்ணனாக இருக்கிறான். சரணம் அடைவதற்கு முன்னாடி தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறது. சரணம் அடைந்து விட்டா 1-2 தெரியாம தப்பு செஞ்சா கூட அதை கண்டும் காணாம போயிடுவாராம். காணா கண்ணன் ஆக்கி விடுகிறான். இது பெரிய சலுகை இல்லையா? நம்ம தெரிஞ்சு செய்ய போறதில்லை. நம் கர்மவினியின் தொடர்ச்சியின் காரணமாக நம்மை அறியாமல் ஏதாவது குற்றங்கள் செய்து விட்டாலும் கூட அதையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். ஏன் கமலக்கண்ணன் பேர் அவருக்கு? தன்னை சரணமடைந்தவர்கள் இடத்துல இருக்கக்கூடிய நன்மையை 1000 மடங்கா பார்ப்பாராம். அவன் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா, இல்லையே ஒண்ணு என் கண்ணுக்கு புலப்படலையே, அவன் குற்றம் செய்த மாதிரி தெரியலையேன்னு இருப்பார். அதனாலே பகவானுக்கு என்ன கண்ணு? கமலக்கண்ணன்னு பேர் வந்தது. சரி, நம்ம செய்த குற்றங்களை வேற யாரும் சொல்ல வேணாம், பிராட்டியே எடுத்து சொன்னா, உங்களை சரணம் அடைஞ்சிட்டு இவன் இன்னும் பல தவறு செய்யறான் அப்படின்னு குற்றம் சொன்னா பிராட்டி சொல்லக்கூடிய சொல்லை கூட கேட்க மாட்டாராம் அடியவர்கள் விஷயத்துல. நம்ம என்ன செய்யணும்? பிராட்டியை முன்னிட்டு போனால்தான் நமக்கு நல்கதி கிடைக்கும் நினைக்கிறோம். அப்ப பிராட்டியினுடைய பரிந்துரைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கு. அது எப்போ இவனை ரட்சகம் செய் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் பிராட்டியினுடைய சொல்லுக்கு வலிமை. இவனை ரட்சகம் செய்யாதேன்னு பிராட்டி சொல்ல போறது இல்லை. அப்படி சொன்னாலும் பெருமாளும் கேட்க போறது இல்லை. அதான் ஆழ்வார் பாசரத்துல சொல்றார், தன்னடியார் திறத்தகத்து, தன் அடியார் திறத்தகத்து தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்கு மேல் என்னடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும். பிராட்டியே சொன்னாலும் அப்படியா, என்னுடைய அடியவர்கள் தவறு செய்ய மாட்டார்களே,
அவங்க செய்யக்கூடிய செயல் உன் பார்வைக்கு தவறாக பட்டிருக்கலாம், உள்நோக்கம் நல்லதாகத்தான் இருக்குன்னு இவரே அதை ஒரு சமாதானம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு பிராட்டி சொன்னாலும் கூட சரணமடைந்தவர்களிடத்திலே இருக்கக்கூடிய குற்றங்களை காணா கண்ணனாக இருக்கிறான். மேலும் பாசத்துல சொல்றாங்க, குன்றனைய குற்றம் செய்யணும் குணம் கொல்லும். ஒரு மலை போல நாம குற்றம் செஞ்சுட்டு அவன் முன்னாடி போய் நின்று சரணமடைந்தாலும் கூட அதையெல்லாம் ஒதுக்கி விட்டு அவனிடத்தில் இருக்கக்கூடிய சின்ன அந்த நன்மை செய்திருந்தா அதை பெரிதாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறார். சரி, ரட்சகமே பண்ணனு முடிவு பண்ணிட்டார், நம்மகிட்ட குற்றங்களே இருக்கு, நல்ல விஷயம் இல்லை, அதுக்கு என்ன செய்வார்னா செய்த குற்றம் நற்றமாகவே கொல்லும் ஞானஞாதனேன்னு. சரி, இவங்கிட்ட எந்த நன்மையும் இல்லை, இந்த தப்பை பூரா நன்மையா பாவிச்சுக்கிறோம்னு இவ்வளவு தப்பு செஞ்சிருக்க, வாப்பா அவனை நான் காப்பாத்துறேன். நல்லது செஞ்சிருக்கவன நல்லது செஞ்சிருக்கேன்னு பாக்குறது, தப்பு செஞ்சவனே ஓ இவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறியா, வா உன்னைய காப்பாத்திக்கிறேன்னு அந்த குற்றத்தையே நற்றமாக கொடுக்கக்கூடியவனாக இங்கே பரமாத்மா இருக்கிறான். அப்ப நாம் என்ன செய்யணும், அவனிடத்திலே பூர்ணமாக சரணாகதி அடைய வேண்டும். அறகுற மனசுல இருக்கக்கூடாது. பெருமாளுக்கு பத்தி சொல்லும்போது ஆழ்வார் என்ன சொன்னாரு, மெய்யற்கே மெய்யனாகும் அகமே தொழுவார்க்கெல்லாம், பொய்யற்கே பொய்யனாகும் புறமே தொழுவார்க்கெல்லாம். முழுமையான மனதோடு அவனிடம் சரணமடைந்தால் அவன் நமக்கு உண்மையா இருக்க போறார். காப்பாற்றுவாரா மாட்டாரான்னு குழப்பத்துல நம்ம இருந்தோம்னா அவர் இவனை காப்பாற்றலாமா வேணாமான்னு ஒரு குழப்பத்துக்கு வந்துடுறார். அப்ப நம்ம இடத்துல அவன் எதிர்பார்க்கக்கூடியது என்ன, பூர்ண சரணாகதி. பரமாத்மாவான நீயே என்னை ரட்சிக்க கூடியவன் என்கிற அந்த ஒரு எண்ணத்தை மாற்றம், அந்த நினைவை மாத்திரம் தான் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அதை போல இங்க என்ன சொல்றாரு, குற்றம் ஒன்றில்லாத இவ்வளவெல்லாம் சிறப்பு வாய்ந்த குடும்பத்திலே பிறந்த கோவலதம் பொற்கொடியே. இவ்வளவு சொன்னது அந்த குடும்பத்துடைய பெருமைக்கு சொன்ன. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குடும்பத்தில் பிறந்த கோவலதம் பொற்கொடியே. ஜனகர் குலத்துக்கு ஒரு சீதை பிறந்தது போல இந்த ஆயர்வாடிக்கு நீ வந்து ஒரு பெண்ணாக பிறந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய அவயவ அழகுகளையும் இங்கே வர்ணிக்கிறார். இதுவரைக்கும் அந்த பெண்ணுடைய குலப்பெருமையை குடும்ப பெருமையை சொன்னவர்கள் இப்ப என்ன சொல்றாங்க, கோவலதம் பொற்கொடியே புற்றரவல்குள் புனமையிலே போதராய். இப்படி எல்லா சிறப்பும் வாய்ந்தவளாக இருக்கிறாய், உயர்ந்த குலத்திலே பிறந்திருக்கிறாய், ஞானம் நிறைந்த குலமாக இருக்கிறது, நீயும் வடிவழகு நிறைந்தவளாக இருக்கிறாய். அப்படிப்பட்ட பெண் என்ன செய்யணும், போதராய், நீ எழுந்து வந்து இந்த கோஷ்டியிலே சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் இங்கே அழைக்கிறார்கள். அப்படி போதராயின்னு கூப்பிடும்போது நீ நடந்து வரக்கூடிய அந்த அழகையும் நாங்கள் ரசிக்க வேண்டும், அதையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு போதராயின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த மாதிரி கேட்குறாங்க, எல்லாரும் வந்துட்டாங்களா, கோஷ்டி எல்லாம் வந்தாச்சா, நான் மட்டும்தான் பாக்கியானாங்க. சுற்றத்தார் எல்லாரும் வந்து இங்க சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கோஷ்டியிலும் வந்துட்டாங்க. சுற்றத்தார் எல்லாரும் இங்க கோஷ்டியா இருக்கிறவங்க உனக்கு தோழியாகவும் இருக்கிறாங்க, உனக்கு உறவாகவும் இருக்கிறார்கள், பாகவதர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட எல்லாரும் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து நிற்கிறோம், நின் முற்றத்திலே வந்து நிற்கிறோம். உன்னுடைய முற்றம் என்ன, எங்களுக்கு பரமபதம் போல, உன்னுடைய வாசலிலே வந்து நிற்பது எங்களுக்கு பரமபதத்திலே இருப்பது போல இருக்கிறது. அப்போ ஒரு சந்தேகம் வரும், 5 லட்சம் பெண்களும் நிற்கக்கூடிய அளவுக்கு என் முற்றம் இருக்கான்னா எத்தனை பசுக்களை கட்டுறதுக்கு இங்க இடம் இருக்கிற போது அப்ப எவ்வளவு பெரிய வீடா இருக்கும். இத்தனை கோஷ்டிகளும் வந்து நிற்கக்கூடிய அளவிலே முற்றத்தை உடையவளாக அவளுடைய வீடு இருக்கிறது. அந்த முற்றத்திலே நாங்கள் எதுக்காக வந்து நிற்கிறோம், உன்னிடத்துல எதுவும் வேற எதுவும் கேட்டு வரல, உன்னுடைய முற்றத்திலே வந்து நின்று நிற்பது எதற்காக என்றால் முகில்வண்ணன் பேர்பாட, மேகம் போன்ற நிறமுடைய கண்ணனை பாட வேண்டும். ஏன் மேகம் போல நிறம், மேகம்தான் கருணை நிறைந்ததற்கான அடையாளம். அந்த மேகம் கருத்து இருக்கும், அந்த மேகம் என்ன செய்யும், நல்லது செய்யணும் முடிவு பண்ணிட்டா வேண்டியவர்கள் வேண்டாதவர்கள் என்ற பாகுபாடே பார்க்காது, அனைவருக்குமாக பொதுவாக நடந்து கொள்ளும். அப்படிப்பட்ட முகில்வண்ணன் பேர்பாட நாங்கள் வந்திருக்கிறோம், நீ வர வேண்டும் என்று அழைக்கிறார்கள். ஆனா உள்ளே இருந்து எந்த விதமான பதிலும் வரல, எந்த அசைவும் இல்லை. சிற்றாதே பேசாதே, நாங்க இவ்வளவும் சொன்ன பிறகும் நீ அசையாமல் ஒரு வார்த்தை கூட பேசாமல் நீ உறங்கி கொண்டிருக்கிறாயே, இது சரியாக வருமா, நீ இவ்வளவு பெரிய ஞானமும் சிறப்பும் சிறந்தவளாக இருந்தும் என்ன பிரயோஜனம்,
ஏதாவது நீ எங்களிடத்திலே பேச வேண்டுமே என்று கேட்கிறார்கள். உன்னை பிரிந்து நாங்கள் இருக்கிறோம், நீ கண்ணனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நிலை இருப்பதனாலே தான் எங்களிடத்திலே வந்து நீ சேரவில்லை என்று கேட்கிறார். இல்லை, இங்க கண்ணன் இல்லை அப்படின்னு அங்கிருந்து பதில் சொல்லாம அமைதியா இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி, நீ பெற்ற எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறேன்னா அடியார் குலாங்கள் உடன் கூடுவது என்றுகளோ என்று ஆசைப்படுவதுதான் பாகவதர்களுக்கு சந்தோஷம். இன்னைக்கு போய் சிரமமா இருந்தாலும் ராத்திரி படுக்கும்போது என்ன நினைவோட படுப்போம், எப்ப அதிகாலை ஆகும் வேமா குளிச்சுட்டு நம்ம ராமானுஜ கூடத்துக்கு போகலாம், 10 கோஷ்டி வருவாங்க, திருப்பாவை சேவிக்கலாம் ஆசையோடு இருப்பாங்களே. அப்படிப்பட்ட நிலையில இருக்க வேண்டும் என்று நீதானே சொன்னீர். அது சொன்னது மாத்திரம் அல்லாம தொண்டீர் எல்லீரும் வாரீர், எல்லாரும் வந்துருங்க, ஒருத்தர் கூட பாக்கி இல்லாம வாங்கன்னு சொன்னீங்க. அதையெல்லாம் சொல்லிவிட்டு அதை நீ கடைபிடிக்கக்கூடிய அழகு ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி நாங்க எல்லாரும் வந்து உன் வாசலிலே வந்து கேட்டாலும் கூட நீ வெளியே வராமல் இருப்பது நீ சொன்ன வார்த்தைக்கும் நீ இங்கே செய்யக்கூடிய செயலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறதே. அப்ப எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருதுன்னா, நீ மாத்திரம் தனியாக இருந்து பகவானை அனுபவித்து கொண்டிருக்கலாம்ங்கிற கைவல்யத்திலே ஈடுபட்டு இருக்கிறாயோ. கைவல்ய மோட்சம்ங்கிறது என்ன? பகவானுக்கு சந்தோஷம் இருக்காது, நம்ம பகவானை அனுபவிச்சோங்கிற சந்தோஷம் இருக்கலாம். நீ ஒருவேளை அந்த நிலைக்கு போயிட்டியோ, அப்படி இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் உனக்கு ஏற்பட்ட விட போகிறது? உன்னுடைய பலனையும் நீ பார்க்கல. எது? பகவானை அனுபவிப்பது. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் நீயும் எங்களோடு வந்து சேரல. இப்படி எந்த விதமான செயல்பாடும் இல்லாமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, எட்டு குரங்கும் பொருளே லோரம்பாவா. இவ்வளவு குற்றச்சாட்டு அவங்க மேல வைக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை, கொஞ்சம் அசந்துட்டேன் இந்த வரேன்னு சொன்னாலும் கூட இல்லை, ஏதோ உள்நோக்கத்தோடு நீ இவ்வளவு விஷயம் தெரிந்தும் எங்களோடு சேராமல் இருக்கிறாய், இது தவறு. அதனால பெண்ணே நீ உடனடியாக எழுந்து வந்து இந்த கோஷ்டியிலே சேர வேண்டும் என்று இன்றைய பெண்ணை அழைப்பதாக ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாயனம்.